பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஊடக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நீண்ட காலமாக எம் தாய் நிலத்தில் நிலவுகிற இந்த அரசியலை, இந்த ஆட்சி முறையை மாற்றி ஒரு தூய தேசம் படைக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இந்த 15 ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் இருக்கிறோம். அதிலே 2016 தொடங்கி 26 வரை 10 ஆண்டுகள் தேர்தல் களத்திலே தொடர்ச்சியாக நிற்கிறோம். ஏனென்றால் வீழ்த்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்திற்கு, அதன் எழுச்சிக்கு, மீட்சிக்கு, அதன் உயர்வுக்கு, மேம்பாட்டிற்கு, விடுதலைக்கு இருக்கிற கடைசி கருவி அரசியல் விடுதலை தான், அரசியல்தான். அந்த நிலையில் ஒரு எளிய பிள்ளைகள், எந்த பின்புலமும் இல்லாது பணம் இருக்கிறவர் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி, மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக உழைக்க வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கி, இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு கனவு, அது என்னுடைய கனவில்ல, எம் இனத்தின் கனவு. எங்கள் முன்னோர்களின் மிச்சமும் எச்சமும் தான் நாங்கள். பன்னெடுங்காலமாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு அதுதான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. அது அறம் சார்ந்து ஆட்சி செய்த மறவர்கள் கூட்டத்திலே வந்த பிள்ளைகள் நாங்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறது சிலப்பதிகாரம். அப்போ அந்த வழியிலே உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் இந்த நிலத்திலிருந்து தான் இருகரமும் விரித்து உலகத்தை ஆறத் தழுவினான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வள்ளுவ பெருமகனாரிலிருந்து கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய பிள்ளைகள். இந்த நிலத்திலிருந்து மறுபடியும் உலக பொதுமைக்கு ஒரு அரசியல் கோட்பாட்டை முன்வைக்கிறோம். அதை தேர்தல் அறிக்கை என்ற முறையில் இல்லாது ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு. இந்த ஆட்சி எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாறுதலை செய்யுது, இதுவரை இந்த ஆட்சி முறை எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குது, அதிலிருந்து நம்முடைய அரசியல் கோட்பாடு, நிலைப்பாடு, ஆட்சி முறை எப்படி மாறுது அப்படிங்கிறது எழுத்து வடிவில் அச்சு ஆவணமாக கொடுக்குறோம். அதோட உங்களுக்கு தெரியும், வாசிக்கிற பழக்கம் ரொம்ப குறைந்து போயிட்டதுனால காணொளி ஆவணமாகவும் கொடுக்குறோம். எப்படி நம்ம ஆட்சி முறை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதில் உங்களுக்கு இது நிறைய ஒவ்வொருவரும் நீண்ட நேரம் ஓடக்கூடிய ஆவணங்கள். அது அவ்வளோ திரையிட்டு காட்ட முடியாது, உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால முன்னோட்டம் மாதிரி, சின்ன முன்னோட்டம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி மாறும், இப்படி இப்படி செய்கிறோங்கிறத நான் போட்டு திரையிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் இது ஒரு கனவு. உங்களுக்கு பல முறை கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல நாங்கள். எங்கள் கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, என் நாட்டை இப்படி மாற்றி படைக்கணுன்ட்டு. அந்த கனவை இப்போ உங்கள் கைகளில் அந்த அச்சு ஆவணமாகவும் காணொளி ஆவணமாகவும் உங்கள் கண்களுக்கு விரித்து வைக்கிறோம். அப்புறம் திருப்பி பரப்புரையில் தொடர்ச்சியாக இது மாதிரி திரையிட்டு காட்டுவோம். நம்ம ஆட்சியில் கல்வி எப்படி இருக்குது, நம்ம ஆட்சியில் மருத்துவம் எப்படி இருக்குது, நம்ம ஆட்சியில் வேளாண்மை எப்படி வளர்த்து எடுக்கிறோம், இப்போ தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, இப்போ தாய்மை பசுமை பொருளாதாரம்னா என்ன, நான் வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கிறேன், பசிங்கிற சொல்லு இல்லாமல் எப்படி ஒழிக்கிறேன், வறுமை ஏழ்மையை எப்படி இல்லாது போக்குறோம், இது எல்லாமே சான்றுகளோட காட்டும். சும்மா கனவு இல்லை. உலக நாடுகளில் எப்படிலாம் நிர்வாகம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம நாடு எப்படி இருக்குது. 60 ஆண்டுகள் ஆண்டு தலைநகர்லேயே பயணிக்க பாதை இல்லை, இது போய் பேசி பயன் இல்லை. அப்போது விமர்சன அரசியலை தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்தியலை, கோட்பாட்டை, செயல்களை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற
கோட்பாட்டை முன் வச்சு நிற்கிறோம். இப்போது